சபரிமலை என்ன காட்டு வாரீங்களோ இந்த தாத்துல வந்தா அது நடக்குமாப்பா. இது சத்தியமாப்பா, இது சத்தியமாப்பா, ஆமாப்பா, சத்தியமாப்பா. ஐயப்பன் கோயில் மாதிரி இப்ப கேரளால இருக்கிற ஐயப்பன் கோயில் மாதிரியே நம்ம ராஜபாளையத்துக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் நடுவுல மம்சாபுரம்ங்கிற ஊர்ல ஒரு கோயில் அமைஞ்சிருக்குது. சில விஷயங்கள், சில அற்புதங்கள் வந்து சபரிமலையில இருக்கிற மாதிரியாவே இங்கேயும் நடக்கும். நம்ம ராஜபாளையத்துக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் நடுவுல இருக்கிற மம்சாபுரத்துல செண்பகத்தோப்புக்குள்ள அமைஞ்சிருக்கிறது தாங்க ஸ்ரீ வில்லாளி வீரன் ஐயப்ப சுவாமி கோயில். இந்த கோயிலோட கோபுர கலச பிரதிஷ்ட விழாவுக்கு தாங்க நம்ம கலந்துக்கிட்டோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, உடல் நலம் சரியில்லாதவங்க இங்க வந்து மனசார வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், உடல் நலம் எல்லாமே சரியாயிரும். அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்றாங்க. நம்ம ஊரு மம்சாபுரம் செண்பகத்தோப்புக்குள்ள இப்படி ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குங்கிறது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த கோபுர கலச பிரதிஷ்ட விழாவுக்கு நிறைய பக்தர்கள் வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் இந்த விழால கலந்துகிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு ஒரு இயற்கை சூழல்ல அமைஞ்சிருக்கிற அழகான இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது உங்க குடும்பத்தோட போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னா ராஜபாளையம் தென்றல் நகர் வழியா செண்பகத்தோப்பு வழியாவும் வரலாம், மம்சாபுரம் வழியாவும் வரலாம். இந்த கோயில் பூசாரி சாமியோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துறேன். நீங்க ஏதாவது டீடைல்ஸ் கேட்கனாலும் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. விழா சிறப்பா முடிஞ்ச உடனே இவங்க கொடுத்த அன்னதானம் இருக்கே, அடடடடா அவ்வளோ அருமையான அன்னதானம். டெய்லி இங்க அன்னதானம் உண்டுன்னு சொல்றாங்க. இதோட ஃபுல் வீடியோ என்னோட ஹலோ கணேஷ் யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.